ஹாய் கைஸ், டிவிகே ஃபைனலி வந்துட்டு நமக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல 5 சீட்டு வந்துருச்சு. அடுத்தடுத்து கண்டிப்பா நம்ம வந்து நாளைக்கு வந்து அவர் ஆட்சி அமைச்சிட போறாரு, எல்லாம் ஓகே. பட் ஃபைனல் டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான விஷயமே பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தான். திருவிக்கா நகர்ல மரியம் வில்சன் அந்த தொகுதியில வந்து வின் பண்ணிருக்காரு எம்எல்ஏவா. அங்க 43வது வட்ட செயலாளர் தினேஷ், இதுல அடமொழி வர பாம்பு தினேஷ் சொல்லிட்டு 10 வயது சிறுமியை வந்து பாலியல் தொல்லை பண்ணிருக்காரு. இதுல ஏதாவது பிரச்சனைனா கழுத்து நினைச்சு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு என்னன்னா இது ஏன்னா இப்ப நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுல வெற்றி அடைஞ்சிட்டோம். அந்த வெற்றி அடைஞ்சதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர செய்யும். பட் நம்ம எல்லாருமே ஃபைனல் டே டிவிகேக்கு ஒரு மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டோம். பிளஸ் வந்து நம்ம சொல்லி வாக்கு கேட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வாக்கு கேட்டோம். இப்ப என்ன பிரச்சனைனா, இது உண்மையா பொய்யான்றத வந்து போக்சோ சட்டத்துல போட்டாச்சு, உள்ள போயிட்டாரு. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா ரிசல்ட் வந்துச்சுன்னா, என்னோட ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள், விஜய் சார் வந்து சிஎம்ஆ வந்ததுக்கு அப்புறம் அவருடைய முதல் கையெழுத்து இந்த பாலியல் வன்கொடுமை உண்மைன்னா இவனுக்கு கொடுக்கிற தண்டனை இனிமே எவனுமே தொடக்கூடாதுன்ற விஷயம் மட்டும் தான். இத மட்டும் விஜய் சார் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் எதுக்காக இங்க வந்தாரோ, இந்த ஆட்சியை பிடிச்சாரோ அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்துடும்.